அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு காலை பொழுதை காண்பதற்கு எங்கள் மீது இரக்கம் காண்பித்ததற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து, ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொன்ன அந்த வேத வாக்கியத்திற்கு ஒப்பாக எங்களை நல்ல நித்திரைக்கு உட்படுத்தி மீண்டும் இந்த வாரத்தின் மத்திய நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்தீர். நன்றி ஆண்டவரே. வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்பிக்கப் போகிற அந்த ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகள் யார் என்பதை நாங்கள் அறிந்து நாங்களும் அந்த கூட்டத்தில் வந்து சேர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற சத்திய வார்த்தைகள், ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன நன்மையை கொடுக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பொதுவாக என்ன கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் தெரிந்திருப்பான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுதல் என்றால் என்ன? ஜெயம் கொள்ளுதல் என்றால் ஓவர்கம், அதாவது வெற்றி பெறுதல். ஜெயம் என்றால் வெற்றி பெறுதல் என்று அர்த்தம். வெற்றி பெற்று அதற்குரிய மகுடத்தை சூடுதல் என்று அர்த்தம். ஜெயம் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்குள்ள வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு ஒரு கேள்வியை எழுப்பினால், அந்த கேள்விக்கு பதில் 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே அந்த சத்தியத்தை நாம் உணரலாம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 5:4 ரோமர் 12:21 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். நாம் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும். ரோமர் 12:21 இதை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பது எல்லாம் நமக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற அந்த அனுபவத்தை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றால் என்ன? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 யோவான் 3:9 சொல்லுகிறது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இதுதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் பாவம் செய்யாமல் கடைசி மரணம் மட்டும் அல்லது ஆண்டவர் வரும் மட்டும் நாம் உண்மை உத்தவமாய் தேவனுக்கு பிரியமாய் நடப்பது தான் நாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவைகளாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று 1 தீமோத்தேயு 4:8 வாசிக்கிறோம். நாம் தேவ பக்தியை
நம்முடைய ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவைகளாகையால் எல்லாவற்றிற்கும் அது நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். ஜெயம் கொள்ளுதல் என்றால் இது எல்லாராலும் முடியுமா? யாரால் மட்டும் ஜெயம் கொள்ள முடியும் என்றால், வேதம் இப்படி சொல்லுகிறது. 1 யோவான் 5:5 இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? யாரெல்லாம் இயேசுவானவர் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக கருதப்படுகிறவர், பின்பு இந்த உலகத்தில் அவரை அல்லாமல் ஜெயிக்கிற மனிதர் யார் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் என்று ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்கிறோம், அவரால் என்று நமக்கு ரட்சிப்பு இல்லை. அன்பு பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவைகளினால் மட்டும் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும்? எதை வைத்து நாம் ஜெயம் கொள்ள முடியும் என்றால், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பித்து கொள்ளும்படி நம் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிப்பதுதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் ஜெயம் பெற வேண்டுமென்றால் நமக்கு பலத்தை கொடுப்பவர் யார்? யார் மூலமாக அது கொடுக்கப்படுகிறது என்றால், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கலாம். இவை எல்லாவற்றையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அவர் இவைகள் எல்லாவற்றிலும் நம்மீது அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடியினாலே நாம் ஜெயங்கொள்கிறோம் என்று பவுல் ரோமர் 8:37 சொல்லுகிறார். வேதாகமத்தில் ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுக்கிறார். ஏன் அதை கொடுக்கிறார்? அதற்கு என்ன காரணம் என்றால், பேதுரு இப்படி சொல்லுகிறார். 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அதை கொடுப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், மிக பெரிய வாக்குத்தத்தம் எது என்றால், நித்திய ஜீவனை அளிப்பதே நித்தியமான வாக்குத்தத்தம் என்று 1 யோவான் 2:25 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களில் மிக அருமையானது சிலவற்றை நாம் குறிப்பிடுவோம் என்றால், ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2:11. மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு மேன்மையான குறிக்கல்லையும்
அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின 2:17 ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின 2:26 சொல்லுகிறது. அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று வெளிப்படுத்தின 3:5 சொல்லுகிறார். என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தை என் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிறவருடைய புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நாமத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவனுக்கு எழுதுவேன் என்று வெளிப்படுத்தின 3:12 சொல்லுகிறார். என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்தின 3:21 சொல்லுகிறது. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் என்று யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. இந்த 8 விதமான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். 2ஆம் மரணத்தினால் அவன் சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லுகிறார். மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்வஸ்திரத்தை வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அவன் பெறுகிறவனே என்று வேறொருவனும் அது அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் புதிய நாமத்தையும் அவருடைய தூதர் முன்பாக அவன் நாமத்தையும் அறிக்கையிடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். என்னுடைய சிங்காசனத்தின் அவனோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வேறு யாரேனும் தேடி இன்னமும் அடையாமல் இருக்கிறார்களா என்றால், இவைகள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றோம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாது இருக்கிறார்கள் என்று எபிரேயர் 11:39 நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 11:11 அதிகாரம் விசுவாச பட்டியலில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுடைய பெயர், அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் படிக்கிறோம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கிரீடத்தை அவர்கள் அடையாமல் பெற்று விடுகிறார்கள், அடையாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்துவ நாமத்தை தரித்தவர்கள் எல்லோருமே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நமக்கு பலிக்கும்? நாம் வாசித்தோமே, இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நமக்கு பலிக்கும் என்றால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலம் வருவார், தாமதம் பண்ணார் என்று எபிரேயர் 10:36-37 நாம் வாசிக்கலாம். இந்த வாக்குத்தத்தங்கள் அவர் வரும் வரை நாம் பொறுமையோடு இருந்து அவர் நமக்கு வேண்டியவைகளை கொடுக்கும் பட்சத்தில் நாம் பொறுமை நமக்கு அவசியமாய் வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிற காலம் மிகவும் அருகாமையில் இருப்பதால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால்,
பேதுரு இப்படி சொல்லுகிறார் 2 பேதுரு 3:14 ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை திரை அற்றவர்கள், பிழை இல்லாதவர்கள், சமாதானத்தோடே அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் வரும் வரை அவருடைய வாக்குத்தத்தங்களை பெறக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவைகள் வர காத்திருக்கிற நாம் கரை அற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர் வரும்போது பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 5:23 அவர் வரும்போது நம்முடைய ஆவி ஆத்தும சரீரம் மூன்றும் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தங்களை பெறப்போகிற பிள்ளைகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தியவைகள் ஒழிந்து போயின என்று வெளிப்படுத்தின 21:4 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ்கிற சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கும் துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களில் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-12 வசனங்கள் வரை நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் சத்தியங்கள் என்ன என்பதை கற்றுக்கொண்டோம். இது யாருக்கு கிடைக்கும், இதனால் நமக்கு என்ன பலன் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் ஒரு மகத்தான ஒரு சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு நம்மை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவங்களை நாம் பார்க்கும்போது தேவனோடு இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்திலே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட நாம் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்று தேவ சிங்காசனத்தின் வீற்றிருப்புக்கு நாம் காண்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எந்தவித மாமிச இச்சைகளிலும் அவர் வரும் வரை எந்தவித பாவங்கள் அற்றவர்களுமாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அப்பொழுது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கனியை புசிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்கி தேவன் வரப்போகிறார், அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளோடு கூட நாமும் இருக்க வேண்டுமென்றால் என்னோடு கூட வாருங்கள், ஜெபத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் காத்து பலப்படுத்தட்டும். இன்றைக்கு வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை நாங்கள் கற்று அதனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உம்முடைய சிங்காசனத்தின் வீற்றிருப்பை காண்பதற்கும் உம்முடைய ஜீவ விருட்சத்தின் கனியை நாங்கள் புசிப்பதற்கும் உம்முடைய புதிய நாமத்தை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்.
உடைய ராஜ்யத்தின் வருகை மட்டும் நாங்கள் உண்மையை உத்தமமாய் காணப்பட எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரம் ஒன்றிலும் குறைவுகள் இல்லாதவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் மட்டுமே இது முடியும் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த முயற்சியோ எங்களுடைய சொந்த பலனோ ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். நீர் தாமே எங்களுடைய எல்லாவற்றிலும் மன்னித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களை சுத்திகரிக்கிற தேவன். அந்த சுத்திகரிப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்களும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த இடத்தில் வந்து நிற்க எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய சப்தத்தை கேட்டோம். கர்த்தர் நமக்கு நல்லதொரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் கடந்து செல்ல இந்த நாளை நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு உகந்த நாளாக துவக்குவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.